எங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை நாங்க செஞ்சிடறோம். இது முதல்ல பேசினது தானே. வாங்க இப்போ வந்து சந்தோஷமா தட்டை மாத்திக்கிட்டு சம்மதம் சொல்லுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் தம்பி உங்க தங்கச்சி மேல ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நாங்க இறங்கி வரணுமா? அதெல்லாம் முடியாதுங்க. சொன்னபடி இப்ப 10 பவுன் வரணும், கல்யாணத்துக்கு 40 பவுன் வரணும். அதுக்கு சம்மதம்னா தான் இப்ப நிச்சயதார்த்தம் நடக்கும். அக்கா, நம்ம தான் ஆரம்பத்துல இருந்தே நகை வேண்டாம் தானே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அடம் பிடிக்கிற? ஆமாம்மா, அவங்க சக்தி என்னங்கிறத செல்வம் அப்பவே சொல்லிட்டாரு. நீ என்னடான்னா நகையை கேட்டுட்டு இருக்க. நல்ல நேரம் போறதுக்குள்ள தட்டை மாத்திக்கலாம். வாமா. என்னப்பா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன எனக்கு நகை வேணும் நான் கேட்டுட்டு இருக்கேன். தோ இவன் கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நகை வேண்டான்னு சொன்னீங்கன்னா நம்ம ஆகாஷ்க்கு குறை இருக்குன்னு நாமளே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். அது புரியலையாப்பா உங்களுக்கு? புரியுதுமா. ஒரு வார்த்தைக்காக அப்படி சொன்னாக்கா அதை வீணா பெருசாக்கிட்டு இருக்க. என்னது வீணா பெருசு பண்றேனா? இது பாருங்கப்பா, முடிவா சொல்றேன். உங்களுக்கு நான் வேணும், நீங்க பெத்த பொண்ணோட உறவு வேணும்னா நான் சொல்றத கேளுங்க. இல்ல உங்களுக்கு அந்த பொண்ணு தான் வேணும், அவங்களோட உறவு தான் வேணும்னா தாராளமா தட்ட மாத்திக்கோங்க. நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். வாங்க போலாம். சரோஜா ஏங்க ஏங்க ஒரு நிமிஷங்க இருங்க. என்னங்க இது? இப்படி வெட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் மனசு வைங்க. இது பாருங்க, பேசினபடி இப்போ 10 பவுன் நகை வந்தாதான் தட்டை மாத்திப்போம். இல்லனா இந்த நிச்சயதார்த்தமே நடக்காது. என்னங்க சார், நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அப்பா ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு நகை தானங்க வேணும், நான் போடுறேன். செல்வம், என்னடா நீ பேசுற? சும்மாறா. இந்த 10 பவுன் மட்டும் இல்லைங்க, கல்யாணத்துக்கு போடுறதா சொன்ன 40 பவுன் சேர்த்து மொத்தம் 50 பவுன் நகை என் தங்கச்சிக்கு நான் போடுறேன். இப்ப தயவு செய்து வந்து தட்டை மாத்திக்கோங்களேன். ஏற்கனவே பொண்ணு பார்க்க வந்தப்ப அவர் கொடுத்த வாக்கே காத்துல பறக்குது. இப்ப நீங்க சொல்ற வாக்க நான் எப்படி நம்புறது? முதல்ல 10 பவுன் நகையை எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் தட்டை மாத்திக்கலாம். அக்கா, நீ இவர் பேச்ச மத்தவங்க பேச்சு மாதிரி நினைக்காத. இவர் வாக்கு கொடுத்தது தெய்வ வாக்கு மாதிரி. கண்டிப்பா சொன்னதை செஞ்சிருவாரு. போதுமா? ஆமாம்மா, செல்வம் வாக்கு கொடுத்தாருன்னா கண்டிப்பா நிறைவேற்றிடுவாரு. சொன்ன நகையை போட்டுருவாருமா. தட்டை மாத்திக்கிறதுக்கு சம்மதம் சொல்லுமா. நீங்கெல்லாம் இவரை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் சம்மதிக்கிறேன். நீங்களாவது சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்க. வாங்க தட்டை மாத்திக்கலாம். ஆகாஷ் வாடா. போ. வா போலாம். எப்படி பார்த்தாலும் 450 ரூபாய் அடிக்குது. அடடே, வாங்க வாங்க வாங்க. என்ன நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிச்சா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சந்தோஷப்பட்டாங்களா? கல்யாணத்தை எப்போ முடிவு பண்ணிட்டீங்களா?
அப்புறம் மாப்பிள நகைக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் சொன்னபடி பார்த்து முடிச்சிட்டீங்களா? பரவாயில்லையே, உங்களுக்கு இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே உதவி பண்றதுக்கு. எனக்கு தான் இருக்காங்களே, 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. வெட்டி நியாயம் பேசுறதா இருந்தா வாய்க்கிட்டே பேசுவானுங்க. வாய் மூடுங்க. நீங்க மனுஷனாங்க? இப்படி ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டீங்களே. கொடுத்த வாக்க காப்பாத்துறவன் தாங்க மனுஷன். அரஞ்சன பல்ல கைட்டிடுறேன். சம்பந்தப்பட்டவங்களே சும்மா இருக்காங்க. உடனே போச்சு அதிக பிரச்சனை. நான் இப்ப என்ன கணக்கு பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? சாப்பாட்டு செலவு கணக்கு. போன மாசத்துல 8 நாளைக்கு நான்வெஜ் சமைச்சிருக்கோம். மீதி நாளெல்லாம் வெஜிடேரியன் தான். அதுலயும் 2 நாளைக்கு மதியம் சமைச்சதே மிச்சம் வச்சு ராத்திரியும் சாப்பிட்டுருக்கோம். என் கணக்கு அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 450 ரூபாய் இடிக்குது. எங்க இந்த பணம் எடுத்து வை. என்னடி சம்மதியம்மா? இந்த காலத்துல கணக்கு பார்த்தா தான் மனுஷன் பிழைக்க முடியும். என்ன சொல்றீங்க? நான் என்னமோ ஆசை காட்டி மோசம் பண்ணாதா சொன்னீங்க. ஆனா சம்மதியம்மா இதை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? இல்லையே. ஏன்னா அவங்க என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் அமைதியா இருக்காங்க. சம்பந்தி கிட்ட எந்த அளவுக்கு பேசணும், எந்த அளவுக்கு எதிர்பார்க்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க நாகரிகம் தெரிஞ்சவங்க. அவங்க கேட்டாங்களா என் பொண்ணுக்கு நகை போடுங்கன்னு? கேட்க மாட்டாங்க. கேட்டா கேவலம்னு அவங்களுக்கே தெரியும். மலை போல நம்பிட்டு இருந்தமே சம்பந்தி, இப்படி பண்ணிட்டீங்களே. அட என்ன சம்பந்தி, இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன், நீங்களும் சராசரி ஆயிட்டீங்களே. இல்ல சம்பந்தி, நீங்க அன்னைக்கு சொன்னதை வச்சு என் பொண்ணுக்கு ஓஹோன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு சபையில எல்லார் முன்னாடியும் கேவலப்பட வேண்டியதா போயிடுச்சு. அதுவும் இல்லாம அவன் வாக்கு கொடுத்து என் பொண்ணு கல்யாணம் நடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி போச்சு. மறுபடியும் எங்களை அவன் கையை எதிர்பார்க்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களே சம்பந்தி. அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. அதான் உங்க தலையெழுத்துனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் நஷ்டப்பட முடியாதுல்ல. எல்லாம் உன்ன சொல்லுடி. நீ மட்டும் அன்னைக்கு சபையில வாய் மூடிட்டு சும்மா இருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? உன்னை அடிச்சேன். அடச்சி மனுஷனா நீ? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்ல. ஆம்பளதானே நீ? அடிக்கடி சவால் வேற விடுவியே, என்னால அது பண்ண முடியும் இது பண்ண முடியும்னு. ஆனா செல்வம் மாமா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் கூட பிறக்காத தங்கச்சியா இருந்தும் அவ கல்யாணம் நின்னுட கூடாதுன்னு 50 பொன் நகை போடுறேன்னு சொன்னாரு. அதுவும் நீ கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக சொன்னாரு. அவரு ஆம்பளை. நீயும் இவரும் எங்களை மாதிரி பொம்பளைங்க கிட்டதான் உங்க வீரத்தை காட்டுவீங்க. உண்மையா ஒரு காரியத்தை எடுத்து செய்யணும், நேர்மையா உழைக்கணும், முன்னுக்கு வரணுங்கிற தைரியம் உங்க 2 பேருக்கும் கிடையாது. இத பாருமா, தந்தடி சாக்கல நீ என்ன எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா? ஏ செல்வ மாமா எடுத்து நீங்க ஏமாத்தி புடுங்கள. பாத்தீங்களா சம்பந்தியம்மா, நான் பெத்த பொண்ணு என் மேலே பழி போடுறத இதுக்கு நீங்க தான் ஒரு நியாயம் சொல்லணும். அந்த இடத்த புடுங்கினதுல நான் ஏதாவது கையெழுத்து வாங்கினேனா, இல்ல அடியாட்களை வச்சு நான் அடிக்க சொன்னேனா? நீங்களே சொல்லுங்க. பண்ணது முழுக்க மாப்பிள உங்க மகன். நான் என்ன சொன்னேன்? தொழில் வச்சு கொடுக்கறதுக்கு இடத்த கொண்டாங்கன்னு நான் யோசனை சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க இடத்த கொடுத்தீங்க, உங்க பேர்லயே கடையை ஆரம்பிச்சு உங்க மகனையே பார்ட்னர் ஆக்கிட்டேன். இதுல என் தப்பு என்ன இருக்கு? சொல்லுங்க சம்பந்தியம்மா. நான் ஒன்னும் பிறக்கும் போதே பெரிய பணக்காரனா பிறக்கல. எச்சில் கையால காக்கா ஓட்டாம அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட கொடுக்காம சிக்கனமா இருந்துதான் இந்த சொத்தையெல்லாம் சேர்த்தேன். முடிவா என்ன சொல்றீங்க? நகை தர முடியுமா முடியாதா? ஆட என்னம்மா இது? என்னமோ ஆளுக்கு கொடுத்து வச்ச பதிலி நகை தர முடியுமா நகை தர முடியுமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்ப நானும் என் புருஷனுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆகுறது? புருஷன் கொண்டாட்டி பணம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா எடுத்து தாராளமா கொடுங்க. தடுத்தா ஏண்டா நாயன்னு என்ன கேளுங்க. என்ன சம்பந்தமா நான் சொல்றது? சம்பந்தியம்மா, பொதுவாகவே என் குணம் என்னன்னா, நான் யார் பணத்தையும் ஏமாத்த மாட்டேன், என் பணத்தையும் யாரையும் ஏமாத்த விட மாட்டேன். என் பொண்ணுக்கே நான் ஒன்றும் செய்யலைன்னா உங்க பொண்ணுக்கு நான் எப்படி செய்வேன்? ஏதோ வந்தீங்க கேட்டீங்க, உங்க புருஷனும் முன்ன பின்ன இருந்ததுனால நான் முன்ன நின்று கல்யாணத்தை நடத்த வைக்கலான்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஏய், அந்த 450 ரூபாய் பணம் என்னடியாச்சு? எடுத்து வை. அப்புறம் சம்பந்தியம்மா, இனிமே சாப்பாட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வராதீங்க. செலவு அதிகமாகுது. கிளம்புறேன்.
எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. இப்படி ஒரு அவமானம் என் வாழ்க்கையில நடந்ததே இல்ல. நீ ஒண்ணும் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாத கோவத்துல பேசல. இத்தனை நாள எங்க அப்பாவை பெருசா நம்பிட்டு இருந்த. இன்னைக்கு அவரோட ஒரிஜினல் முகம் தெரிஞ்சதும் அந்த கடுப்பு அவர்கிட்ட காட்டாம என்கிட்ட காட்டுற. அப்படித்தானே? இத பார், நான் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக செல்வ மாமா கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்கவே முடியாது. எப்படியாவது அந்த நகையை போட்டு செல்வ மாமா மூலமா ராணி கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் பாரு. அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவற்றுக்கும் கேட்கின்ற காதிருக்கும். என் பொண்ணுக்கே நான் ஒண்ணும் செய்யலன்னா உங்க பொண்ணு நான் எப்படி செய்வேன்? ஏமாற்றாதே ஏமாறாதே, ஏமாற்றாதே ஏமாறாதே. இனிமே சாப்பாட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வராதீங்க, செலவு அதிகமாகுது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்து விடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்து விடும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார். இவன் வீட்டை தாண்டி இந்த பக்கம் போறா. ஏய் 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 ஏய். என்ன பூங்காவனம் கட்டின பொண்டாட்டி எருமாட்டை ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போற? ஓ, அவ எரும மாட்டுதாயா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போயா. நல்ல ஆளியா நீ. ஏய் ஏய் பா 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 பா. ஏய் இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பு, இப்படி திரும்பு, வீட்டுக்குள்ள போ போ. போகுதா பாரு சண்டி மாடு மாதிரி. ஓ ஓ ஓ ஓ ஓ. ஏ பாக்கியம் பாக்கியம், என்ன ஏன் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி வந்துகிட்டு இருக்க? சம்பந்தி வீட்டுல செம்ம ரைடா? உங்க பணக்கார சம்பந்தி ரொம்ப கேவலப்படுத்திட்டாரோ? உங்க பொண்ணுக்கு நான் ஏன் நகை பொண்ணுன்னு கேட்டிருப்பானே. என் பொண்ணுக்கே நகை போடல, உங்க பொண்ணுக்கு எப்படி போடுவேன்னு கேட்டிருப்பானே. நான் ஒண்ணு நகை போடுறதா வாக்கு கொடுக்கலையான்னு உன் முகத்துல கரிய பூசிருப்பானே. சாப்பாட்டு வேலையில இந்த பக்கம் வந்துடாதுன்னு கூட சொல்லியிருப்பானே. இப்போவாவது தெரிஞ்சுக்கிட்டியா பணக்கார புத்திய? எப்படியா கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்ற? நீ பிரம்ம பிடிச்ச மாதிரி வரத பார்க்கும் போதே உங்க பணக்கார சம்பந்தி வீட்டுல என்ன நடந்திருக்கும்னு தெருவுல போறவங்க கூட சொல்லுவானே. அப்ப என்னால சொல்ல முடியாதா? சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. இது பாரு, உன் மூஞ்சில காரி துப்பி சாணியை கரைச்சு உன் தலைவலியா ஊத்தாம விட்டாருன்னு நினைச்சு சந்தோஷப்படு. நான் கூட நினைச்சேன்டி, ஏதோ உன் புள்ள பெரிய சாமர்த்தியசாலி, அவன் மாமனாரே பெரிய திருடன், அவங்கிட்ட இவன் ஒரு 50 சவர நகையை தேட்டைய போடுறான்னா இவன் எவ்வளவு பெரிய திருடனா இருப்பான்னு. உன் பிள்ளைக்கு சாமர்த்தியம் பத்தல, ஏமாந்துட்டான். ஆனா அந்த திருட்டு சம்பந்தி இருக்கானே, அவன் சாமர்த்தியசாலிடி, உஷாராயிட்டான். இப்போ தெரிஞ்சுக்கோ யாரு எப்படி என்னன்னு. இந்த பாருடி, என் புள்ள செல்வம் மட்டும் இல்லைன்னா இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்திருக்குமாடி. என்னமோ உன் புள்ள உன் ரத்தம் உன் வயித்துல பிறந்தவன அவனை தூக்கி வச்சு கொண்டாடினிய, இப்ப அவனால என்ன பண்ண முடிஞ்சது? என் புள்ள பணக்கார வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கான். அவன் வசதியா வாழறான், தான் தங்கச்சியும் வசதியா வாழ வைப்பான். என் வயித்துல பிறந்தது ரெண்டும் நல்லபடியா வாழும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த வீட்டுல அவன் வேலைக்கார மாதிரி இருக்கான்னு எனக்கு இப்பதாயா புரிஞ்சுது. அத நினைச்சா எனக்கு மனசு தாங்கலையா. இதுக்கே வருத்தப்பட்டா எப்படிடி? நீ இன்னைக்கு நடந்ததை நினைச்சுதானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. எதிர்காலத்துல அந்த வீட்டுல உன் மகனோட நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? அவன் மாமனாரோட செருப்பை தொடச்சு போடுவாண்டி. இது மட்டும் நடக்குதா இல்லையான்னு பாரு. என் புள்ள செல்வத்தையும் என் மருமக அர்ச்சனாவையும் துடிதுடிக்க வச்சு எல்லாத்தையும் புடுங்கிட்டு அனுப்புனல்ல, அதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க வேணாம். அதுக்கான ஆரம்பம் தாண்டி இது. உன் வயித்துல பிறக்காத புள்ளைங்கிறதுக்காக தானே என் செல்வத்துக்கு அவ்வளவு கஷ்டத்தையும் அவ்வளவு இடைஞ்சலையும் கொடுத்த. ஆனா அவன் மட்டும் இல்லைனா உன் வயித்துல பிறந்த என் பொண்ணுக்கு இன்னைக்கு நல்லது நடந்திருக்குமாடி.